Welcome to Common Online Maths. Previous year TRB complex analysis section கேட்ட சில கேள்விகளும் அதற்கான பதில்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் கேள்வியாக the number of zeros of the polynomial f of z equal to z power 4 minus 5z plus 1 which lie on the analysis 1 less than z less than 2 is. ஸோ z power 4 minus 5z plus 1 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் f of z கொடுத்துருக்காங்க. 1 less than z less than 2 அப்படிங்கிற ரீஜியனில் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. 1 2 3 4னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ரூஷிஸ் தியரத்தை பயன்படுத்தணும். ரூஷிஸ் தியரம் என்ன சொல்லும் அப்படின்னா, எஃப்ஜி அப்படின்னு 2 ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஒரு ரீஜியனில் க்ளோஸ்டு கான்டூரில் டிஃபைன் பண்ணுறோம். அதே நேரத்தில் அந்த ஜியோட மாடுலஸ் வேல்யூ மாடுலஸ் ஆஃப் எஃப்ஐ கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கும். தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் ஜி இசட் லெஸ் தேன் மாடுலஸ் எஃப் இசட். அந்த கண்டிஷன் அந்த கான்டூரில் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எஃப்பும் எஃப் ப்ளஸ் ஜியும் சேம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அந்த கான்டூரில் இருக்கும், அந்த ரீஜியனில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ரூஷிஸ் தியரம். ஸோ அதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுகிறப்போ ஜிஎஃப் அப்படிங்கிற 2 பாலினாமியல்ஸை நம்ம அங்கே சூஸ் பண்ணுவோம். ஜி எப்படி இருக்கணும்னா ஜி ஆஃப் இசட் இஸ் லெஸ் தேன் எஃப் ஆஃப் இசட். இந்த கண்டிஷன் அந்த ரீஜியனில் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி இருந்ததுன்னா எஃப்பும் எஃப் ப்ளஸ் ஜியும் ரெண்டுத்துக்குமே சேம் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கும் அந்த ரீஜியனில். அதுதான் ரூஷிஸ் தியரம். அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணி தான் இதனோட சரியான விடையை நம்ம சொல்ல போகிறோம். இப்போ கிவன் ஆனலஸ் அப்படிங்கிறது 1 less than z less than 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 less than z less than 2 அப்படின்னா என்ன? ரீஜியன் பிட்வீன் z equal to 1 and z equal to 2. ஸோ z equal to 1 அப்படின்னா சென்டர் 0 ரேடியஸ் 1 யூனிட்டில் இருக்கிற ஒரு சர்க்கிள். z equal to 2 அப்படிங்கிறது சென்டர் 0 ரேடியஸ் 2 இருக்கிற இன்னொரு சர்க்கிள். ஸோ கொஷின் வந்து அந்த ரீஜியனுக்கு இடையில் இருக்கிற அந்த போர்ஷனில் எத்தனை ஜீரோஸ் இந்த ஃபங்க்ஷன்லேருந்து இருக்குது அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோன்னா, ஐடியா என்னென்னா, மாடுலஸ் z equal to 1 அந்த கான்டூரில் அதுக்குள்ளே எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது, மாடுலஸ் z equal to 2 இந்த ரீஜியனில் எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது, இந்த ஜீரோஸ்லேருந்து இந்த ஜீரோ, அதாவது மாடுலஸ் z equal to 2ல் நம்பர் ஆஃப் ஜீரோஸ்லேருந்து மைனஸ் மாடுலஸ் z equal to 1ல் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் மைனஸ் பண்ணோன்னா அதுதான் இந்த ஆனலஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு மாடுலஸ் z equal to 1 அப்படிங்கிற கான்டூரை நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கான்டூர் C1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதை மாடுலஸ் z equal to 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே எஃப்ஓ ஜியோ நான் எப்படி சூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து மாடுலஸ் z1 அப்படிங்கிறதுனால நான் எஃப்ஐ மைனஸ் 5z அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ தான் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அப்படின்னு வரும்போது மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 5zன்னு வரும். மாடுலஸ் இசட் வந்து 1, மைனஸ் 5க்கு மாடுலஸ் எடுத்தால் 5ன்னு ஆகிடும். அப்போ ரிமைனிங் டேர்ம் மொத்தத்தையும் நான் ஜி அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஜி இசட் வந்து இசட் பவர் 4 + 1. ஸோ இதனோட மாடுலஸ் வேல்யூன்னு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அதை விட அது கம்மியாக தான் இருக்கும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் ஜி இசட் இஸ் லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட். ஸோ ரூஷிஸ் தியரம் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும். தேர்ஃபோர் எஃப் அண்ட் எஃப் ப்ளஸ் ஜி have the same number of zeros inside modulus z equal to 1 by Rushi's theorem. அப்போ f of z அப்படிங்கிறது minus 5z. அப்போ minus 5zல number of zeroஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஏன்னா minus 5z அப்படிங்கிறது ஒரு டிகிரி 1 இருக்கிற ஒரு சிங்கிள் டேர்ம் minus 5z அவ்வளோதான். அப்போ ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னா 1. செகண்ட் என்ன பண்ணுறோம், மாடுலஸ் z equal to 2 அப்படிங்கிற ரீஜியனை எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே எப்படி நான் எஃப்ஐ சூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் அந்த பாலினாமியல் வந்து z பவர் 4 மைனஸ் 5z ப்ளஸ் 1ன்னு இருக்குது. மாடுலஸ் z equal to 2 அப்படிங்கிறதுனால ஸோ அந்த பாலினாமியல் வந்து z பவர் 4 மைனஸ் 5z ப்ளஸ் 1. ஓகே, ஸோ நான் z பவர் 4ன்னு சூஸ் பண்ணால் தான் zக்கு 2ன்னு கொடுத்தா 2 பவர் 4 வந்து 16 வரும். அது வந்து 5zனா 10 + 1 11 விட அது அதிகமாக இருக்கும். ஸோ எஃப்ஐ C2வில் வந்து நான் எப்படி சூஸ் பண்ணுறேன்னா z பவர் 4ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் z அப்படின்னா மாடுலஸ் z பவர் 4ன்னு வரும். அது மாடுலஸ் ஆஃப் z பவர் 4ன்னு எழுதிக்கலாம். அது 2 பவர் 4 16ன்னு எனக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து ஜியை விட அதிகமாக இருக்கும்.
therefore remaining terms g னு எடுத்துக்கிறேன். அப்போ g வந்து இங்கே -5z + 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா இதனோட மாடுலஸ் போட்டிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் -5z + 1 வரும். 5 மாடுலஸ் z + 1னா அது 11 which is less than 16 வரும்போது g of z modulus is less than modulus fz அப்படின்னு வரும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். therefore f and f plus g have the same number of zeros on modulus z equal to 2. அப்போது எஃப்ஐ வந்து நான் இங்கே என்னென்ன சூஸ் பண்ணியிருக்கேன்னா z⁴. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளோ வரும்னா 4 zeros வரும். இங்கே C2ல C2 அப்படிங்கிறது modulus z equal to 2. அப்போ therefore அந்த ரீஜியன் வந்து 1 less than z less than 3 2. அப்போ ப்ராப்ளம் அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆன் modulus z equal to 2 மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆன் modulus z equal to 1. அப்போ 4 - 1 வந்து 3. therefore required number of zeros in the given annulus 1 less than z less than 2 அப்படிங்கிறது 3. அப்போ நம்ம கொஷின் பேப்பரில் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது 3ன்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ ருஷிஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஜீரோஸை இந்த முறையில் தான் நம்ம கண்டுபிடிப்போம். அடுத்த கொஷினுக்கு வரும். ஃபார் த ஃபங்க்ஷன் f of z z minus sin z by z³ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. at z equal to 0 the nature of the function அந்த z equal to 0ங்கிற பாயிண்ட் வந்து போல் or a pole of order 3 or an essential singularity or a removable singularity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷனை லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷனில் எழுதும்போது நமக்கு ரெகுலர் பார்ட் பிரின்சிபல் பார்ட் அப்படின்னு 2 பார்ட் இருக்கும். ரெகுலர் பார்ட் அப்படிங்கிறது நியூமரேட்டரில் அந்த z வர டேர்ம்ஸு, பிரின்சிபல் பார்ட் அப்படிங்கிறது டினாமினேட்டரில் z வர டேர்ம். ஸோ ரெகுலர் பார்ட் ப்ளஸ் பிரின்சிபல் பார்ட் அப்படிங்கிறது தான் அந்த ஃபங்க்ஷன் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷனில் எழுதும்போது. ஸோ அந்த பிரின்சிபல் பார்ட்டை பேஸ் பண்ணி நம்ம போல், எசென்ஷியல் சிங்குலாரிட்டி, ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அப்படிங்கிறதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருப்போம். சப்போஸ் அந்த பிரின்சிபல் பார்ட் வந்து கரெக்டாக நமக்கு m டேர்ம்ஸ் இருக்குது இல்லை n டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம போல் ஆஃப் ஆர்டர் n ஆர்டர் m அப்படின்னு சொல்லுவோம். பிரின்சிபல் பார்ட்டில் ஒரே ஒரு டேர்ம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சிம்பிள் போல் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். சப்போஸ் அந்த பிரின்சிபல் பார்ட்டில் எந்த டேர்முமே இல்லை, அதாவது டிவிஷனில் z வர மாதிரி எந்த டேர்முமே இல்லை அப்படின்னா அதை நம்ம ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரின்சிபல் பார்ட்டில் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அந்த லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷனில் பிரின்சிபல் பார்ட்டோட நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை பேஸ் பண்ணுவோம். அது ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அது போல் ஆஃப் ஆர்டர் n அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் டேர்ம்னு இருந்துச்சுன்னா அது சிம்பிள் போல், 2 டேர்ம்ஸ் இருந்தால் டபுள் போல், நோ டேர்ம் அப்படின்னா அது ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, இன்ஃபைனைட் டேர்ம்ஸ்னால் அது எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும். ரைட். இப்போ கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா f of z minus sin z by z³ அப்படின்னு இருக்கு. ஸோ பார்க்கும்பொழுது டிவிஷனில் z³ இருக்கிறதுனால z equal to 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது தேர்ட் ஆர்டரில் ஒரு போலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். பட் இந்த ஃபங்க்ஷனை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது sin z-க்கு z மைனஸ் sin z-ஓட எக்ஸ்பென்ஷன் நமக்கு தெரியும். z மைனஸ் z³ by 3 factorial plus z power 5 by 5 factorial etc. போயிட்டே இருக்கும். டிவைடடில் 1 by z³ அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து அந்த z மைனஸ் z நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது, ஸோ அது மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணோன்னா அது மைனஸ் z ஆகிடும். z மைனஸ் z கேன்சல் ஆகிடும். மைனஸ் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகிறப்போ z³ by 3 factorialனு இருக்கும். மைனஸ் z power 5 by 5 factorialனு இருக்கும். ஸோ ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த z³ நம்ம டிவைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1 by 3 factorial மட்டும்தான் வரும். அடுத்த டேர்மில் z² by 5 factorialனு வரும். ப்ளஸ் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே பார்க்குறப்போ டிவிஷனில் z வர மாதிரி அங்கே டேர்மே கிடையாது. அதாவது பிரின்சிபல் பார்ட் கன்சிஸ்ட் ஆஃப் நோ டேர்ம்ஸ். ஸோ அப்போ டெஃபினேஷன் அது வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஸோ இது நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறப்போ அதனோட பிரின்சிபல் பார்ட்டில் டேர்மே இல்லை அப்படின்னும் போது அதை நம்ம ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம்.
போல் ஆர் போல் ஆஃப் ஆர்டர் 3 அதுக்கெலாம் நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும். சப்போஸ் போல் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் அப்படின்னா சேசம் ஒரு 10/z அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஒரு f of z அப்படின்னா அப்போ இங்கே z = 0 அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் போல். ஸோ z² அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு டபுள் போல், z³ எடுத்துக்கிட்டால் அது போல் ஆஃப் ஆர்டர் 3. அந்த மாதிரி இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலான்னா அதனோட பிரின்சிபல் பார்ட்டில் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரணும். ஸோ f of z வந்து e⁻1/z அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது பார்த்திங்கன்னா 1 + z/1 factorial plus z² by 2 factorial plus etc. e⁻z ஓட எக்ஸ்பேன்ஷன். பட் இங்கே பிரின்சிபல் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட்டில் டிவிஷனில் z வந்து இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நம்ம எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். அப்போ f of z = e⁻1/z அப்படிங்கிறது எசென்ஷியல் சிங்குலாரிட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள். ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த சீரீஸ் 1/z-3 வேலிட் ஆன் மாடுலஸ் z greater than 3 is அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ABCD 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் z வந்து greater than 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் வந்து எப்போ நம்ம கன்வர்ஜென்ட் வேலிட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம்னா மாடுலஸ் z வந்து less than 1 அப்படின்னு இருக்கணும். ஸோ இங்கே வந்து மாடுலஸ் z வந்து greater than 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் z வந்து greater than 3னா நான் அப்படியே ஜஸ்ட் டிவைட் பண்ணுறேன். அப்போ 1/mod z அப்படிங்கிறது less than 1/3 அப்படின்னு வரும். 1/mod z வந்து less than 1/3னா which is less than 1. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1/z-3ல் அந்த z அப்படிங்கிற டேர்மை காமனாக வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சிக்கணும். 1/z-3ல் z வெளியில் எடுத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அப்போது z-3ல் z பொதுவாக எடுத்துட்டோன்னா 1 - 3/z அப்படின்னு வரும். அப்போ இதை 1/z × 1 - 3/z⁻−1 அப்படின்னு நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போகலாம். அஃப்கோர்ஸ் இந்த 1/z நான் இங்கேயே எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸோ இதனோட சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் வந்து 1 - x⁻−1 அப்படின்னு வரும். அப்போ இது சம்மேஷன் 0 to ∞ 3/z⁻n அப்படின்னு சொல்லிடலாம் சிம்பிளாக. அப்படி இல்லை இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம் அப்படின்னா 1/z × 1 + x + x². ஸோ அப்படியே நம்ம இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஃபுல்லாகவே. அப்போ இந்த இசட்டால் நம்ம பிட்வீனில் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இதை 1/z + 3/z² + 3² அப்படின்னு இதை எழுதிட்டே போகலாம். அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அந்த டேர்முக்கு கரெக்டாக இருக்கும். 1/z + 3/z² + 3² அப்படின்னு வரணும். 3³ z⁴ அந்த மாதிரி வரும். ஸோ இது அதுக்கு சரியான விடையாக இருக்கும். ஸோ ரீஜியன் வந்து எப்போவுமே மாடுலஸ் z less than 1 அப்படின்னு வர மாதிரி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு காமனாக இசட்டை இங்கே வெளியில் எடுத்திருக்கோம். ரைட், அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷனில் ஒரு பைலீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். கொஷின் வந்து a bilinear transformation which maps the points 0, I, -1 in the z plane into the points I, 1, 0 of the w plane is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம செக் பண்ணாவே போதும். ஃபார்முலாவில் அந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிச்சிட்ருக்க வேண்டியதில்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0 - I -1 அப்படிங்கிறது z பிளேனில் இருக்குது, I10 அப்படிங்கிறது w பிளேனில் இருக்குது. அப்போது இசட்டுக்கு நம்ம 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோன்னா நமக்கு டபிள்யூவோட வேல்யூ ஐன்னு கிடைக்கணும். அப்படி இல்லை -i கொடுத்தா 1 வரணும், -1 கொடுத்தா 0 வரணும். ஸோ இந்த 3 வேல்யூஸும் சப்ஸ்டிட் பண்ணுறப்போ 0 கொடுத்தா i வரணும், -i கொடுத்தா 1 வரணும், -1 கொடுத்தா 0 வரணும். ஸோ எந்த வேல்யூ அதுக்கு வரும் அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சாலே
போதுமானது. இப்போ ஃபஸ்ட்டு நான் 0ன்னு இசட்டுக்கு கொடுக்குறேன். இசட்டுக்கு 0ன்னு கொடுத்தா அது I வரணும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனை நம்ம ஜஸ்ட் அப்படியே செக் பண்ணி பார்ப்போம். ஸோ W வந்து Z+1/Z-1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இசட்டுக்கு 0ன்னு இங்கே கொடுக்குறேன். அப்போ இசட்டுக்கு 0ன்னு கொடுக்குறேன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரில் Z 0 ஆயிடுச்சுன்னா W வந்து -1ன்னு வரும், 1/-1. அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடையாக இல்லை, ஏன்னா அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகலை. செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறேன். அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் W வந்து Z+1/I × Z-1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இசட்டுக்கு 0 அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். அப்போது இசட்டுக்கு 0 அப்படின்னு நாங்கள் கொடுக்குறேன் அப்படின்னா 1/I × -1 அப்படின்னு வரும், 1/-iன்னு வரும். 1/-iனா நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ஐயால் மல்டிப்ளை பண்ணும்போது I × I, அப்போ நியூமரேட்டரில் I வரும், I² -1 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். ஸோ நான் Wக்கு Wயோட வேல்யூ வந்து ஐன்னு வருது, இசட்டுக்கு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது. அப்போ ஃபஸ்ட்டு 0 to I அப்படிங்கிறது கரெக்டாகவே இருக்குது. அப்போ -iன்னு கொடுத்தா 1 வருதா அப்படிங்கிறதையும் இதே ஆப்ஷனுக்கு செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இசட்டுக்கு -iன்னு கொடுக்கணும். ஓகே, அப்போ -i +1/I × -i-1. ஸோ இங்கே எடுத்துகிட்டு வரும்போது 1 - iன்னு இதை எழுதிக்கலாம் டிவிஷனில். இங்கே ஐயால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது I × I வந்து I², ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1 - I. ஸோ 1 - I/1 - iன்னு வந்திருக்கு. அப்போ -iன்னு Wக்கு -iன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 1ன்னு கிடச்சிருக்கு. அப்போ செகண்ட் பாயிண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. மூணாவதாக -1ன்னு கொடுத்து பாருங்கள். இசட்டுக்கு -1 நீங்கள் கொடுத்தாலே 0 ஆகிடும், 0/-2 சம்திங்னு வந்துடும். அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஆப்ஷன் பி தான் அதுக்கு சரியான விடை. ஸோ நம்ம ஃபார்முலா படி ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு பதிலாக இங்கே வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணாலே அதனோட ஆன்சர் எது அப்படிங்கிறத நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைனாலும் எந்தெந்த ஆப்ஷன் இதுக்கு வராது அப்படிங்கிறதையும் நீங்கள் இப்போ ஏ அப்படிங்கிற ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, இந்த ஃபங்க்ஷன் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குன்னா இங்கே அடுத்ததாகவே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இங்கே இசட்டுக்கு நான் 0ன்னு மூணாவது ஆப்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன்னா -1/1 வந்து -1 ஆகிடும். அப்போது எனக்கு ஐன்னு வந்திருக்கணும். அப்போ இந்த வேல்யூவும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, 0 ஆகிடும். ஃபோர்த் ஆப்ஷனுக்கும் நீங்கள் -1ன்னு இசட்டுக்கு கொடுத்து பார்க்கலாம். அப்போ -1ன்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே -1 + 1 0 ஆகிடும், கீழே -2ன்னு வந்திருக்கும். அப்போது ஆப்ஷன் 4 இல்லைனா ஆப்ஷன் 2 இதில் தான் ஏதாவது ஒரு ஆன்சராக நமக்கு வரணும். அதிலேருந்து நீங்கள் பியா இல்லைனா டியா அப்படிங்கிறத சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா Z1, Z2, Z3 are complex numbers such that modulus Z1 equal to modulus Z2 equal to modulus Z3, and if the triangle with vertices Z1, Z2, Z3 is equilateral, then condition கேட்டிருக்காங்க. ஸோ Z1, Z2, Z3 are complex numbers கொடுத்துட்டாங்க. அதனோட மாடுலஸ் வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாடுலஸ் வேல்யூ எல்லாமே சமமாக இருக்குது. அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளோட வெர்டிசஸாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஒன்று எடுத்துக்கிறோம், அதனோட வெர்டிசஸ் எல்லாமே Z1, Z2, Z3. ஸோ ஈக்குவலேட்ரல்னு வரும்போது ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இதனோட சென்ட்ராய்டு அப்படின்னு வரும்போது நம்ம G அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோன்னா அந்த ஜியோட வேல்யூ வந்து Z1 + Z2 + Z3/3 அப்படின்னு இருக்கும். ஆனால் கொஷினில் அடிஷ்னலாக இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட மாடுலஸ் வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. மாடுலஸ் Z1 ஈக்குவல் டு மாடுலஸ் Z2 ஈக்குவல் டு மாடுலஸ் Z3. அப்போ இந்த பாயிண்ட்ஸை நான் ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஏபிசி எல்லாமே சென்டர் 0வாக இருக்கிற ஒரு சர்க்கிளோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்லேயே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது ஏபிசி லை ஆன் ஏ சர்க்கிள் வித் சென்டர் அட் தி ஆரிஜின் O. ஆரிஜின் O அப்படிங்கிறது தான் இங்கே 0. அப்போ 0 அப்படிங்கிறது அந்த ட்ரையாங்கிளோட சர்க்கம் சென்டராக இருக்கும். ஆனால் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் நம்ம ஆல்ரெடி அந்த G அப்படிங்கிறத சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ சர்க்கம் சென்டரும் சென்ட்ராய்டும் கோயின்சைட் ஆகிடும். அதாவது சென்ட்ராய்டு அப்படிங்கிறது இங்கே 0வாகிடும். அது 0,0,0 அப்படின்னு வந்துடும். அப்போ Z1 + Z2 + Z3/3 அப்படிங்கிறது 0 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டோன்னா Z1 + Z2 + Z3 வந்து 0வாக இருக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது இதுக்கு சரியாக இருக்கும்.
அடுத்த கொஷனுக்கு வரும். The Maclaurin series of the function e power z அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம செக் பண்ணலாம். இ பவர் எக்ஸுக்கு நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவோம். அப்போ இ பவர் எக்ஸ் அப்படிங்கிறது 1 + x by 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x² by 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா x பவர் n by n ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதுதான் இங்கே சம்மேஷனில் கொடுத்துருக்காங்க. சம்மேஷன் n runs from 0 to infinity z power n by n factorial அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இங்கே ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கனாலும் அது எந்தெந்த டேர்மை மீன் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா -1 power n z power n by n ஃபேக்டோரியல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது இ பவர் மைனஸ் இசட்டாக இருக்கும். 1 - z by 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z² by 2 ஃபேக்டோரியல் மைனஸ் z³ by 3 ஃபேக்டோரியல்னு ஆல்டர்னேட்டிவாக போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து இ பவர் மைனஸ் இசட்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா z பவர் 2n by 2n ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்குது. n runs from 0 to infinity. இப்போ n-க்கு 0 அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு z பவர் 0 அப்படின்னா 1, n-க்கு 0னா 1 தான். ஸோ டோட்டலாக 1 அப்படின்னு வரும். அடுத்தது n-க்கு 1 அப்படின்னு கொடுக்குறோன்னா z² by 2 ஃபேக்டோரியல்னு வரும். n-க்கு 2 அப்படின்னு கொடுக்குறோன்னா z பவர் 4 அப்படின்னு வரும். ஸோ இதனோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 0 to infinity அப்படின்னு கொடுத்திங்கன்னா -1 power n z பவர் 2n + 1 by 2n + 1 ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n-க்கு இங்கே வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோன்னா ஆக்சுவலாக இதனோட வேல்யூ வந்து 1 + z² by 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z பவர் 4 by 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா அது cos hx எஸ் ஹைப்பர்பாலிக் ஃபங்க்ஷன். இது cos hz அப்படின்றதுனோட வேல்யூவாக இது வரும். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து -1 power n z பவர் 2n + 1 by 2n + 1னா n-க்கு வேல்யூஸ் கொடுத்துட்டே வரணும். ஃபஸ்ட்டு n-க்கு 0 அப்படின்னு கொடுக்குறோன்னா -1 power 0 1 ஆகிடும். z பவர் 2n n-க்கு 0. ஸோ அப்போ z அப்படின்னு தான் கிடைக்கும், ஏன்னா கீழே வந்துடும். நெக்ஸ்ட்டு n-க்கு 1 கொடுக்கும்போது அது மைனஸ் ஆகிடும். 2 + 1 வந்து 3 ஆகிடும். இங்கே 2 + 1 வந்து 3 ஆகிடும். z - z³ by 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z பவர் 5 by 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஸோ இதனோட வேல்யூ வந்து sin z அப்படின்னு வரும். இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்கிற சில சீரீஸும் அதனுடைய சம்மேஷன் வேல்யூஸும் நம்ம தெரிஞ்சிருக்கும் போது மெக்லாரின் சீரீஸ் கேட்கும்போது நம்ம ஈஸியாக அதனோட ஆன்சரை சொல்ல முடியும். இப்போ அடுத்த ஒரு கொஷின் வந்து இஃப் e பவர் 1 by z² = 1 + 1 by 1 ஃபேக்டோரியல் into 1 by z² plus 1 by 2 factorial z plus 4. That means அந்த e power 1 by z² சீரிஸ் எக்ஸ்பென்ஷனில் எழுதியிருக்காங்க. அதோட ரெசிடியூ at z = 0 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன் f of zக்கு z = a அப்படிங்கிற பாயிண்டில் ரெசிடியூ நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம சீரிஸ் எக்ஸ்பென்ஷனில் எழுதுகிறப்போ அந்த பிரின்சிபல் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் டேர்ம் z - a அதனோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் அதுதான் அதனோட ரெசிடியூ அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அப்போ கொடுத்துருக்குற கிவன் ஃபங்க்ஷன் e பவர் 1 by z² ஆல்ரெடி அவங்களே சீரீஸில் எழுதிட்டாங்க. அங்கே z டேர்மோட கோஎஃபிஷியன்ட் என்ன, அதாவது 1 by z-ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். 1 இருக்குது, 1 by z² இருக்குது, 1 by z அப்படிங்கிற டேர்மே அங்கே இல்லை. அப்படின்னா 0 × 1 by zன்னு இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 by z-ஓட கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா அங்கே 0. அப்போ ரெசிடியூ ஆஃப் e பவர் 1 by z² at z = 0ன்னு வரும்போது அதனோட வேல்யூ வந்து 0. பிகாஸ் இங்கே z = 0 அப்படிங்கிறது எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ஏன்னா z அப்படிங்கிற டேர்ம் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கோம். அப்போ அதனோட ரெசிடியூவை கண்டுபிடிக்கிறோம். அப்போ 1 by z-ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்க்குறோம். அங்கே 1 by z டேர்மே இல்லை. அதனால் அதனோட வேல்யூவை நம்ம 0 அப்படின்னு சொல்கிறோம். ரெசிடியூ ஆஃப் e பவர் 1 by z² at z = 0 இஸ் 0. அடுத்த ஒரு கொஷின் வந்து if a function f of z is continuous in a domain D and if f of z dz = 0 for a closed contour C in D, then f of z is analytic throughout D. This is according to. ஸோ இது என்ன கொஷின் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக டொமைன் டியில் இருக்குது. ஆல்சோ சம்
க்ளோஸ்டு கான்டூர் சியில் இன்டெக்ரல் சி எஃப்இசட் டிஇசட்டும் 0 இருக்குது. தென் எஃப் ஆஃப் இசட் அனாலிட்டிக் அப்படின்னா அது எந்த தியரம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம மொரீராஸ் தியரம் அப்படின்னு படிச்சிருப்போம். காஷிஸ் தியரத்தோட கான்வர்ஸ் அது. ஸோ காஷிஸ் தியரம் என்ன நம்ம படிச்சிருப்போம் அப்படின்னா, இஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் within and on a simple closed contour C na, then integral over C f z d is equal to 0 வரும். ஸோ அதனுடைய கான்வர்ஸ் தான் மொரீராஸ் தியரம். லியோவில்லிஸ் தியரம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம படிச்சிருப்போம். எவரி பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு படிச்சிருப்போம். அதுதான் லியோவில்லிஸ் தியரம். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா அப்படின்னு வரும்போது பாலினாமியல் p of z having degree n as at most n roots, அப்படி இல்லைன்னா பாலினாமியல் p of z டிகிரி வந்து n greater than 1 as at least 1 root அப்படின்னு நம்ம அதை படிச்சிருப்போம். அதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் தியரம்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கும் போதும் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குற போதும் நம்ம அதனோட சரியான விடையை கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து ரியல் பார்ட் ஆஃப் -1/1/6 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ -1/1/6க்கு நம்ம ஃபஸ்ட்டு அதனோட போலார் ஃபார்மில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து அதனோட ரியல் பார்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ -1 அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் -1 + 0i அப்படிங்கிறத நம்ம cos π + i sin π அப்படின்னு எழுதலாம். ஏன்னா cos π வந்து -1, sin π வந்து 0. அப்போ -1/1/6 தான் இங்கே கொஷினு. ஸோ அப்போ இதை cos π + i sin π பவர் 6 அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த பவரை நம்ம டிமோய்வஸ் தியரம் அப்ளை பண்ணுறதுக்கு செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஆர்குமெண்ட்டோட ஒரு 2nπ ஆர் 2kπ அப்படிங்கிறத ஆட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை ஆடிங் 2kπ ஆன் தி ஆர்குமெண்ட் அப்படின்னு வரும்போது அப்போ இதனோட வேல்யூ வந்து cos 2kπ ஆர் 2nπ. எங்கள் ஆப்ஷனில் 2nπ கொடுத்துருக்காங்க. அதில் 2nπ + π ப்ளஸ் i sin 2nπ + π அப்படின்னு வரும். இப்போ டிமோய்வஸ் தியரம் நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ இந்த பவரில் இருக்கிற வேல்யூவை நம்ம ஆர்குமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போ 1/6 இன்ட்டு 2nπ + πனா அதை 2n + 1π அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் i sin 1/6 2n + 1 இன்ட்டு π அப்படின்னு எழுதிப்போம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். அப்போது இப்போ எண்ணுக்கு வந்து நம்ம 0 1 2 3 அப் டு 5 வரைக்கும் கொடுத்துருன்னா அதோட 6 ரூட்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்போ -1 பவர் ஆஃப் 1/6 அதனோட ரியல் பார்ட் அப்படின்னு வரும்போது ஸோ இங்கே இருக்கிற இந்த வேல்யூ தான், அதாவது cos ஆஃப் 1/6 2n + 1 இன்ட்டு π. அப்போ கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அப்படிங்கிறது இருக்கும், cos 2n + 1 இன்ட்டு π/6. நெக்ஸ்ட் கொஷனில் u அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. 2x × 1 - y. அது வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அதனோட ஹார்மோனிக் கான்ஜுகேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் u கொடுத்துட்டு அதனோட v வேல்யூ கேட்குறாங்க. நம்ம இங்கே கோஷி-ரீமான் ஈக்குவேஷன்ஸ் CR ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற கண்டிஷன்ஸை இங்கே நம்ம செக் பண்ணால் போதும். ஸோ கிவன் ஃபங்க்ஷன் u அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றுமே v அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டோன்னா CR ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ux = vy அப்படின்னு படிச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா vx = -uy. ஸோ இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக சாட்டிஸ்ஃபை ஆகிற ஃபங்க்ஷன் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே போதும். இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. அதில் சிம்பிளாக இதாக இருக்கும். அப்போ கொடுத்துருக்கிறது u அப்படின்னா அதிலேருந்து ux பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு x அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா அப்போ ux-ங்கிறது என்ன வரும்னா u வந்து 2x × 1 - yனா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன், மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா 2 × 1 - yன்னு வரும், அதாவது 2 - 2yன்னு வரும். இப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷனில் vன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன்னா எந்த ஆப்ஷனை பார்ஷியல் டெரிவேட்டிவ் y எடுக்கிறேன் அப்படின்னா அது 2 - 2y வருது அப்படின்னு பாருங்கள். அப்போது இதை vன்னு எடுத்துக்கிறேன்னா vyன்றது -2y மட்டும்தான் வரும். அதனால் இது ஆப்ஷன் இல்லை. இதை வித் ரெஸ்பெக்ட் டு y பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா 2 × 1 - xன்னு வந்துடும். அப்போ அதனால் இதுவும் ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷன் 3 எடுத்துக்கிறேன், 2y × 1 + xன்னு. vy வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணுறேன்னா 2 × 1 + xன்னு வரும். அப்போ இதுவும் ஆப்ஷன் இல்லை. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு y பார்ஷியல் டெரிவேட்டிவ். அப்போ x² 0 ஆகிடும், y² வந்து 2y வரும், -2y வந்து 2ன்னு ஆகிடும். 2y - 2 அப்படின்னு ஆன்சர் வருது.
ஸோ இங்கே வந்து கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், u வந்து 2x × 1 - y னா 2 - 2y தான் வருது. ஆப்ஷன்ஸில் வந்து 2y - 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு 2y - 2 2 - 2y. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் எரர். அப்போது கொடுத்துருக்குற எந்த விடையுமே இதுக்கு நமக்கு சரியாகவே இல்லை. ரைட். ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். எனி பாலினாமியல் ஆஃப் டிகிரி n greater than 1 ஹேஸ் ஒன்லி 1 0, அட்லீஸ்ட் 1 0, நோ 0, மோர் தென் n 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா இப்போ நம்ம பார்த்தது. எனி பாலினாமியல் ஆஃப் டிகிரி n greater than 1 ஹேஸ் அட்லீஸ்ட் 1 0 அப்படிங்கிறது அதுக்கு சரியான விடையாக இருக்கும். ஸோ அதை வேரியஸ் வெர்ஷன்ஸில் நம்ம அந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ராவை சொல்லலாம். எவ்ரி நான் கான்ஸ்டன்ட் சிங்கிள் வேரியபிள் பாலினாமியல் வித் காம்ப்ளெக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் அஸ் அட்லீஸ்ட் 1 காம்ப்ளெக்ஸ் ரூட் அப்படிங்கிறது ஒரு வெர்ஷன். அது ஈக்குவலண்ட்டாக சொல்லணும்னா பாலினாமியல் எவ்ரி நான் ஜீரோ சிங்கிள் வேரியபிள் டிகிரி n பாலினாமியல் வித் காம்ப்ளெக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் as எக்ஸாக்ட்லி n காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். ஸோ n டிகிரி ஒரு பாலினாமியல் வித் காம்ப்ளெக்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருந்தால் அதுக்கு எக்ஸாக்ட்லி n காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுத்தோட வெர்ஷன் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, the field of complex numbers வந்து algebraically closed அப்படிங்கிற ரிசல்ட் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதனோட ஆன்சர் வந்து அட்லீஸ்ட் 1 0 அப்படிங்கிறது சரியாக இருக்கும். ஃபைனலாக ஒரு கொஷின் வந்து the value of 0 to 2π d theta by 2 plus cos theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெசிடியூ தியரம் வித் டெஃபினிட் இன்டெக்ரல் அந்த செக்ஷனில் இந்த கொஷின் நமக்கு வரும். இதனோட வேல்யூன்னு வரும்போது ஜென்ரலாக நம்ம இதை 0 to 2π d theta by a plus cos theta அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா இதனோட வேல்யூ வந்து ஸோ 2π by root of a square minus 1 அப்படின்னு வரும். ஸோ a வந்து இங்கே greater than 1 இருக்கணும். ஸோ இதை நாங்கள் அப்ளை பண்ணும்போது அதனோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2π by ஏவோட வேல்யூ வந்து இங்கே 2ன்னு எடுத்துக்கிட்டால் 4 square minus 1 வந்து 3ன்னு வந்துடும். அப்போ 2π by √3 அப்படின்னு வரும். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்கும். ஸோ இது போன்ற மேலும் பல கணக்குகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.